வணக்கம், வெல்கம் டு கே மேத் கே சேனல். லாஸ்ட் லெசன் 5 லெசன்ஸ் பார்த்துருக்கோம். ஆஸ் ஃபார் டிஆர்பி சிலபஸ் இப்போ கால்ஃபர் பண்ணியிருக்காங்க இல்லையா, பாலிடெக்னிக் டிஆர்பி சிலபஸ். அந்த பவர் சீரியஸினுடைய கண்டினியூஷன்ஸ். ஸோ காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸில் பவர் சீரியஸ் டாப்பிக்கில் செகண்ட் ப்ராப்ளத்துலேருந்து இப்போ பார்க்கணும். லாஸ்ட் கிளாஸில் ஒரு ப்ராப்ளத்தோடு ஸ்டாப் பண்ணியாச்சு. இப்போ அதனுடைய கண்டினியூஷன் கவனிச்சுட்டு வாங்க. ஸோ இது இம்பார்ட்டன்ட் மாடல் கொஷின்ஸ். நாட் ஓன்லி டிஆர்பியில் மட்டும் இல்லை, சிஎஸ்ஐஆர்லேயும் செட் எக்ஸாம்லேயும் இந்த மாதிரி கொஷின்ஸ் எல்லாம் வரும். ஃபைண்ட் த ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் ஆஃப் த ஃபாலோயிங் பவர் சீரியஸ் ABCDE. இந்த 5 ப்ராப்ளம், இந்த 5 ப்ராப்ளம்ஸ், இந்த 5 ப்ராப்ளம் எதுலேருந்து எடுத்துருக்குன்னா காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ் தேர்ட் எடிஷன், லாஸ் வி ஆல்ஃபஸ். ஸோ இந்த 5 ப்ராப்ளம் வந்து எக்ஸசைஸ் ப்ராப்ளமாக கொடுத்துருக்காங்க. அதை நம்ம சால்வ் பண்ணிடுறோம். இந்த ஃபர்ஸ்ட் ஒன் ஏ, the summation n equal to infinity n power p z power n. ஸோ இந்த ஃபார்முலா தெரிஞ்சது, அடமாட்ஸ் ஃபார்முலா, ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு. ஸோ இயர் an n power p an plus 1 n ரீப்ளேஸ் பண்ணி n plus 1 power p. ஸோ இப்போ சப்ஸ்டிட் பண்ணிட்டோம். n power p divided by n plus 1 power p. ஸோ இதில் என்ன காமனாக வெளியே எடுத்தா இந்த 2 டேர்மில் இருந்தோம் பவரோட வெளியே வரும். தட் இஸ் n power p. ஏன் அந்த பவர் எடுத்தோம்னா n power p கெட்ஸ் கேன்சல். தென் அப்ளைங் த லிமிட் அப்ளை பண்ணிங்கன்னா 1 plus 1 by tends to infinity, that is become 0. இது வந்து 0 ஆகிடும். ஸோ 1 by 1 power p. It is nothing but the finally answer, the radius of convergence r equal to 1. Second problem B ப்ராப்ளத்தில் 1 by n factorial z power n. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா an வந்து 1 by n factorial an plus 1. தென் ஃபார்முலா இதை அப்ளை பண்ணுறோம். anக்கு பதிலாக an plus 1. லிமிட் என்டர்ஸ் இன்ஃபினிட்டி சேம். இது நியூமினேட்டர், இது டினாமினேட்டர் வந்துடும். இது உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச விஷயந்தான். இது லிமிட் என்டர்ஸ் இன்ஃபினிட்டி n plus 1 ஃபேக்டோரியல் கேன் பி ரிட்டன் ஆஸ். இது எப்படி எழுதலாம்னா n plus 1 into n ஃபேக்டோரியல். தட் இஸ் இப்போ 4 ஃபேக்டோரியல் அப்படின்னா அது எப்படி எழுதுவோம், 4 into 3 ஃபேக்டோரியல். அந்த மாதிரி n plus 1 ஃபேக்டோரியலை n plus 1 into n ஃபேக்டோரியல். ஏன் இந்த மாதிரி எழுதுறோம், பிகாஸ் டினாமினேட்டரில் n ஃபேக்டர் இருக்குது இல்லையா, அதனால் கேன்சல் பண்ணுறதுக்காக இந்த கெட்ஸ் கேன்சல், n கெட்ஸ் கேன்சல். இப்போ லிமிட் n டென்ஸ் இன்ஃபினிட்டினா என்ன வரும் ஆன்சர்னா இன்ஃபினிட்டி வரும். ஸோ இன்ஃபினிட்டி இஸ் ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ். நெக்ஸ்ட் தேர்ட் சி ப்ராப்ளம், சம்மேஷன் n ஃபேக்டோரியல் z பவர் n. ஹியர் an வந்து n ஃபேக்டோரியல் an plus 1. ஸோ இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணால், அடாமாட்ஸ் ஃபார்முலாவில் அப்ளை பண்ணால் an by an plus 1 அப்ளை பண்ணிட்டோம்னா லிமிட் n times infinity. சிமிலர் மேனர் அதே மாதிரி n plus 1 ஃபேக்டோரியல் n plus 1 into n ஃபேக்டோரியல், n ஃபேக்டோரியல் கெட்ஸ் கேன்சல். இப்போ லிமிட் n times infinity. ஸோ 1 by infinity எல்லாருக்கும் தெரியும் 0. ஸோ ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் வந்து நம்மளுக்கு 0. நெக்ஸ்ட் டி, சம்மேஷன் q பவர் n ஸ்கொயர் z power n, வேர் q கண்டிஷன் கொடுத்துருவாங்க, மாடுலஸ் q which is less than 1. இது எப்படி எழுதலாம், -1 less than q less than 1. ஸோ திஸ் கேன் பி ரிட்டன் as லைக் திஸ், இந்த மாதிரி எழுதலாம். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா an வந்து பார்த்தீங்கன்னா q பவர் n ஸ்கொயர் an plus 1. n இருக்கிற இடத்துல n plus 1 ரீப்ளேஸ் பண்ணி எழுதியிருக்கேன். a plus b ஸ்கொயர் ஃபார்முலா அப்ளை பண்ணால் n ஸ்கொயர் plus 2n plus 1. இது தெரிஞ்ச விஷயம், வெல் நோன். இது எப்படி எழுதலாம், பவர் a power m plus n அப்படி இருந்தால் a power m into a power n எழுதுவோம் இல்லையா, அதே மாதிரி q power n ஸ்கொயர் q power 2n q power 1. அந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா
அட்வான்ஸ் ஃபார்மில் நியூமரேட்டரில் q பவர் n ஸ்கொயர், டினாமினேட்டரில் q பவர் n ஸ்கொயர் இன்ட்டு q பவர் 2n இன்ட்டு q. நம்ம ஏன் இது மாதிரி எழுதுகிறோன்னா q பவர் n ஸ்கொயரை கேன்சல் பண்ணுறதுக்காக. ஸோ கெட்ஸ் கேன்சல் திஸ் டைம். நவ் லிமிட் n tends to infinity. லிமிட் அப்ளை பண்ணிங்கன்னா 1/∞, the well known 0. மெயினான கண்டிஷன் அவன் கொடுத்த கண்டிஷன் இதுதான், -1 less than q less than 1. இந்த கண்டிஷன் கொடுத்தா மட்டும்தான் அவனுக்கு 0 வரும் இல்லையா? பிகாஸ் q அந்த வேல்யூ அந்த ரேஞ்ச் எப்படி இருக்குன்னா -1க்கு மேலே 1க்கு அப்படி இருந்தால் எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். ஸோ இந்த கண்டிஷன் மெயின் -1 less than q which is less than 1. இந்த q-னுடைய ரேஞ்சை வந்து -1க்கு மேலே 1 விட கம்மியாக, தட் இஸ் 0, 0 பாயிண்ட் சம்திங், -0.1, -0.2 அந்த மாதிரி வரும் இல்லைங்களா? சப்போஸ் q 0வாக இருந்துச்சுன்னா, சப்போஸ் இன் திஸ் கேஸ் இந்த கண்டிஷனில் 1/0 இன்ஃபினிட்டி வந்துடும். சப்போஸ் 0.5 அப்படின்னு எடுத்துக்கிட்டா, தட் இஸ் 0.5 இஸ் டெசிமல் நம்பர். அதை ஃப்ராக்ஷனாக மாத்திரம்னா p/q ஃபார்ம், தட் இஸ் 1/1/ல வரும். 1/ன்னு வரப்போ 1/2 பவர் n, 1/2 பவர் n வரப்போ அதை நியூமரேட்டர் கொண்டு போனீங்கன்னா வெறும் 2 பவர் n. ஸோ அப்போ லிமிட் அப்ளை பண்ணாங்களோ லிமிட் n tends to infinity வந்து we are getting the infinity. So radius of convergence infinity. Last one E. இந்த எக்ஸசைஸில் கொடுத்த லாஸ்ட் ப்ராப்ளம் ஆல்ஃபஸில் இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராப்ளம். சம்மேஷன் z பவர் n ஃபேக்டோரியல். அந்த சீரியஸை எக்ஸ்பேண்ட் பண்ணுறோம். வேர் n equal to 1, z பவர் 1 ஃபேக்டோரியல் ப்ளஸ் z பவர் 2 ஃபேக்டோரியல் ப்ளஸ் z பவர் 3 ஃபேக்டோரியல். இது நம்மளுக்கு தெரியும். z பவர் 1 ஃபேக்டோரியல் 1, 2 ஃபேக்டோரியல் 2, 3 ஃபேக்டோரியல் வந்து 6 அண்ட் ஸோ ஆன். வேர் an இது நம்மளுக்கு அந்த பவர் சீரியஸுடைய கோஎஃபிஷியன்ட்ஸ் இல்லையா? வேர் an 1 எப்போ வந்து 1 வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா n equal to k ஃபேக்டோரியல். n வந்து k ஃபேக்டோரியல் இருக்கிறவங்க மட்டும் 1 வரும், அதர்வைஸ் 0. ஆக்சுவலாக பவர் சீரியஸில் அந்த பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா an z பவர் n, கரெக்டுங்களா? ஸோ இந்த இடத்துல அந்த an வந்து இதர் 1 ஆர் 0 தான் இருக்கும். எப்போ 1 வரும்னா n வந்து k ஃபேக்டோரியலாக இருக்கிறப்போ, அதர்வைஸ் 0. இது நம்மளுக்கு தெரிஞ்ச ஃபார்முலா தான், அடமாட்ஸ் ஃபார்முலா. 1/r லிமிட் சுப்ரீமம் மாடுலஸ் ஆஃப் an பவர் 1/n which is equal to, இதில் சுப்ரீமம் எதுவும் பார்த்தீங்கன்னா 1 தான், நாட் 0. ஸோ 1. ஸோ இங்கே ரேடியஸ் வந்து 1. இந்த கொஷின் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும், பட் இம்பார்ட்டன்ட் கொஷின், ப்ளீஸ் நோட் பண்ணிக்கங்க அதை. ஏன்னா மற்ற ப்ராப்ளம்லாம் பார்த்தீங்கன்னா an/an + 1 அந்த மாதிரி வச்சு சால்வ் பண்ணியிருப்போம். இதை மட்டும் சீரிஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணி இந்த ஃபார்ம்லாம் யூஸ் பண்ணி, இது இஸ் வெரி சிமிலர் டு r equal to limit n tends to infinity an/an + 1 அந்த ஃபார்முலா மாதிரி தான் இது. இந்த ரெண்டு ப்ராப்ளத்தை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை திஸ் ப்ராப்ளம்ஸ். இந்த ரெண்டு ப்ராப்ளத்தை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆன்சரும் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. ஸோ இதனுடைய சொல்யூஷன் ஆன்சர் கடைசியாக வரும். இதனுடைய ஆன்சர் நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஒன், தி ஏபிள்ஸ் லிமிட்ஸ் தியரம். இதனுடைய ஸ்டேட்மெண்ட் மட்டும் பார்த்துங்க. இஃப் சம்மேஷன் n equal 0 to infinity an, இந்த சீரியஸ் வந்து கன்வர்ஜஸ் ஆச்சுன்னா, then the complex function f of z which is equal to summation n equal 0 to infinity an z power n approaches, that is tends to f of 1 as z tends to 1 in such a manner that modulus of 1 minus z by 1 minus mod of z remains bounded. ஜஸ்ட் இந்த தியரம் ஸ்டேட்மெண்ட்டை மட்டும் நம்ம தெரிஞ்சு வச்சு, ப்ரூஃப் இருக்குது ஆக்சுவலாக, பட் ஏபிள் லிமிட்ஸ் தியரம். ஸோ இது ஆப்ஷன்ஸ் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது நம்மளுக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து டாப்பிக்கில் பார்த்தீங்கன்னா அது எக்ஸ்போனன்ஷியல் அண்டு ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸ். இந்த வெல்னோர் ஆய்லர்ஸ் ஃபார்முலா நம்மளுக்கு தெரியும், e power ix cos x plus i sin x. தென் எக்ஸ்போனன்ஷியல் சீரியஸும் தெரியும், e power z 1 plus z by 1 factorial z square by 2 factorial and so on z power n by n factorial. இந்த ஃபார்முலாலாம் நோட் பண்ணி வச்சிங்க ட்ரிக்னாமெட்ரி ஃபங்க்ஷனில். இதெல்லாம் தெரிஞ்சது தான் நம்மளுக்கு. cos z sin z
e power iz, e power minus iz, cos sin z, cos z formula, series formula, sin z, series formula. இதில் மெயினாக நம்ம என்ன தெரிஞ்சுக்க வேண்டியதுன்னா, இந்த ரிலேஷன், இந்த ஆய்லர்ஸ் ஃபார்முலாவுடைய ரிலேஷன் என்ன மெயினான ரிலேஷன். இந்த ஆய்லர்ஸ் எதுக்கு ரிலேட் பண்ணியிருக்காங்கன்னா, trigonometry ஃபங்க்ஷன், தட் இஸ் காஸ் சைனை எக்ஸ்போனன்ஷியலாக ரிலேட் பண்ணி இருக்கிற இந்த ஈக்குவேஷன் தான் வந்து நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆய்லர்ஸ் ஃபார்முலா. ஸோ எக்ஸ்போனன்ஷியல் வித் த trigonometry ஃபங்க்ஷன், அந்த மாதிரி ஆய்லர்ஸ் நம்மளுக்கு டெரைவ் பண்ணி கொடுத்துருங்க, ஆய்லர்ஸ் ஃபார்முலா. நெக்ஸ்ட் த லாகர்தம். லாகர்தம் ஃபங்க்ஷன் இஸ் நத்திங் பட் என்ன தெரியுங்களா, இன்வர்ஸ் ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ்போனன்ஷியல் ஃபங்க்ஷன். இன்வர்ஸ் ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ்போனன்ஷியல் ஃபங்க்ஷன் இஸ் லாகர்தமிக் ஃபங்க்ஷன். அதனால தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா இ லாக் வேல்யூ 1 அப்படின்னு எழுதுவோம், லாக் இ வேல்யூ 1 அப்படின்னு எழுதுவோம். இது நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம். லாட் ஒமேகா ஈக்குவல் டு லாக் மாடுலஸ் ஆஃப் ஒமேகா ப்ளஸ் ஐ ஆர்குமெண்ட் ஆஃப் ஒமேகா. சிமிலர்லி லாக் இசட், வேர் ஆர்குமெண்ட் இசட்னா உங்களுக்கு தெரியும் இல்லையா, ஆர்குமெண்ட் இசட் எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்கன்னா கேபிட்டல் ஏ ஆர் ஜி இசட் 2k பை. ரொம்ப முக்கியம் இது. வேர் k belongs to z integer, where argument z the principal value of small a or g is defined to be, இது ரொம்ப முக்கியம், defined to be unique value that satisfies minus pi less than, strictly less than, argument z less than or equal to pi, which is இதை தான் நம்ம என்ன டினோட் பண்ணுறோன்னா, which is denoted by capital A or G Z அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ஆர்குமெண்ட் I ஈக்குவல் டு பை பை 2 இல்லையா. இது எப்படி வந்து ஆர்குமெண்ட் இஸ் நத்திங் பட் தீட்டா ஆங்கிள். இது எப்படி டிஃபைன் பண்ணுறாங்க, tan இன்வர்ஸ் ஆஃப் ஒய் பை எக்ஸ். இங்கே ஒய் எக்ஸ் என்ன நம்மளுக்கு தெரியும், தட் இஸ் ஐ, இட்ஸ் எ காம்ப்ளெக்ஸ் நம்பர். அந்த ஐ எப்படி எழுதலான்னா 0 + i, தட் இஸ் இது என்ன ஃபார்மில் இருக்குன்னா எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் ஃபார்மில் இருக்குது. ஸோ வேறு எக்ஸ் ஈக்குவல் 0, ஒய் ஈக்குவல் டு 1. ஸோ இங்கே வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணோன்னா யூ ஆர் கெட்டிங் tan இன்வர்ஸ் ஆஃப் இன்ஃபினிட்டி. எந்த இதில் நம்மளுக்கு வரும்னா 90 டிகிரியில் வரும், தட் இஸ் பை பை 2. கரெக்டுங்களா. இந்த மோர் ஓவர் tan இன்வர்ஸ் ஆஃப் ஒய் பை எக்ஸ், இந்த tan இன்வர்ஸை தான் என்ன சொல்கிறோன்னா ஆர்க். இந்த போத் ஆர் சேம், tan இன்வர்ஸும் ஆர்க்ன்றது சேம் நோட்டேஷன்ஸ். திஸ் இஸ் நாட் திஸ் ஒன். செகண்ட் எக்ஸாம்பிள், ஆர்குமெண்ட் ஆஃப் 1 minus i which is equal to minus pi by 4. ஸோ இது உங்களுக்கு பார்த்தீங்கன்னாலே தெரியும், வேறு எக்ஸ் வேல்யூ ஒய் வேல்யூ அந்த டீட்டா tan இன்வர்ஸ் இதில் சப்ஸ்டியூட் பண்ணி minus pi by 4 கொண்டு வந்துருக்கோம். திஸ் இஸ் ரியல் ஆக்சிஸ், திஸ் இஸ் இமேஜினரி ஆக்சிஸ். x1 எக்ஸ் ஆக்சிஸில் இது பாசிட்டிவ், ஒய் தட் இஸ் -1, இமேஜினரி ஆக்சிஸில் நெகட்டிவ். ஸோ minus pi by 4. நம்மளுக்கு தெரிஞ்சது தான் ஆர்குமெண்ட் இசட்டை விச் இஸ் ஈக்குவல் டு, இந்த 3 இதை நோட் பண்ணி வச்சிங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். எக்ஸ் கிரேட்டர் தன் 0வாக இருந்தால் எப்படி இருக்கும், எக்ஸ் லெஸ் தன் 0, ஒய் கிரேட்டர் தன் ஈக்குவல் டு 0வாக இருந்தால் எப்படி இருக்கும், இஃப் எக்ஸ் லெஸ் தன் 0வாக இருந்தால் எப்படி இருக்கும். ஸோ ப்ளீஸ் ரைட் டவுன், இதை எழுதி வச்சிங்க, ஆர்குமெண்ட் இசட் வேல்யூ எப்படி இருந்தால், எக்ஸ் பாசிட்டிவாக, எக்ஸ் வந்து நெகட்டிவாக, ஒய் வந்து நான் நெகட்டிவாக, எக்ஸ் நெகட்டிவாக, ஒய் வந்து நெகட்டிவாக இருந்தால் ஆர்குமெண்ட் இசட்டு எப்படி இருக்கும். ப்ளீஸ் நோட் திஸ். சிமிலர் மேனர், சப்போஸ் எக்ஸ் 0வாக இருந்துச்சுன்னா, ஒய் பாசிட்டிவ், ஒய் நெகட்டிவாக இருந்தால் ஆர்குமெண்ட் இசட் வேல்யூ எப்படி இருக்கும். உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் இது நம்ம பார்த்துருக்கோம். ஆக்சுவலாக இது ஆல்ரெடி நம்ம படித்தது தான். திஸ் இஸ் எக்ஸ் ஆக்சிஸ், ரியல் ஆக்சிஸ், இமேஜினரி ஆக்சிஸ்னால் ஆர்குமெண்ட்டுடைய இது வேல்யூ எப்படி இருக்கும். திஸ் ஆர்குமெண்ட் இசட் tan இன்வர்ஸ் ஆஃப் ஒய் பை எக்ஸ். இந்த இடத்துல பை ப்ளஸ் அப்படின்னு வரும், இந்த இடத்துல ஆப்போசிட் சைடு இல்லையா மைனஸ் பை அப்படி வரும். சேம் சிமிலர், ப்ளீஸ் நோட் பண்ணி வச்சிங்க. நெக்ஸ்ட் எதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறோம்னா இன்வர்ஸ் கொசைன் ஃபங்க்ஷன். தட் இஸ் இன்வர்ஸ் கொசைன்னா இந்த ஆர்கேஸ் ஆர் காஸ் இசட். காஸ் இசட்டை இந்த மாதிரி எழுதலாம். இதை வந்து நான் ஒமேகான்னு எடுத்துக்கிட்டேன்னா e power iz ப்ளஸ் e power minus iz, இது நான் தெரிஞ்சது தான் 2 into ஒமேகா. இதை வந்து இப்படி எழுதலாம். தென் இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணி இங்கே கொண்டு போயிட்டோன்னா ரைட் ஹேண்ட் சைடு we are getting the quadratic equation in e power iz.
பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த ஸ்டெப்ஸை. இதோடைய ரூட்ஸ் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒமேகா ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் ஒமேகா ஸ்கொயர் மைனஸ் 1. அண்ட் கான்சிக்வென்ட்லி இமீடியட்டாக உங்களுக்கு ஒரு ரிசல்ட் கிடைக்குது. தட் இஸ் இதை வந்து பாலிடெக்னிக் டிஆர்பியில் 2017 கொஷின் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். இது கேட்டிருக்காங்க ஆர்க் காஸ் ஒமேகா ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லிட்டு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஆர்க் காஸ் ஒமேகா இஸ் நத்திங் பட் காஸ் இன்வர்ஸ் ஒமேகா. அதனுடைய ரூட்ஸ் இது தான். ஆக்சுவலாக இந்த கொராடிக் ஈக்குவேஷனை நம்ம ஃபார்முலா பேஸ் பண்ணி போட்டோம்னா இந்த ரூட்ஸ் கிடைக்கும் இல்லையா, அது இந்த மாதிரி இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும் மைனஸ் ஐ லாக் ஆஃப் ஒமேகா ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் ஒமேகா ஸ்கொயர். பட் நம்மளுக்கு அந்த டெரைவ் பண்ணுறதுக்கு டைம் எடுத்துக்கும். ஜஸ்ட் இது நம்ம ரிசல்ட்டை மாதிரி நோட் பண்ணிக்க வேண்டியதான். ஆர் காஸ் ஒமேகானா இதை எடுத்து எழுதிட வேண்டியது. நோட் பண்ணி வச்சிங்க. இது லாஸ்ட் டிஆர்பி கொஷனில் இதை கேட்டிருக்காங்க. ஜஸ்ட்டு இது எப்படி வந்ததுன்னு இதுக்கப்புறம் ஃபர்தராக டெரைவ் பண்ணி இதை கொண்டு வரலாம். கொராடிக் ஈக்குவேஷன் we can also write this arc cos. ஏன்னா ஒவ்வொருத்தில் இதை மென்ஷன் பண்ணிங்கன்னா ஆர்க் காஸ் ஒமேகாவும் காஸ் இன்வர்ஸ் ஒமேகாவும் சேம்ன்றதுக்காக இதை நான் ரிப்பீட்டடாக மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ இட் இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் ஐ லாக் ஒமேகா ப்ளஸ் ரூட் ஆஃப் ஒமேகா ஸ்கொயர் மைனஸ் 1. ஸோ இதுதான் நம்ம லாஸ்ட் டிஆர்பியில் கேட்ட கொஸ்டின் நான் சொல்லியிருக்கேன். இப்போ இந்த இடத்துல வேர் ஒமேகா ப்ளஸ் ரூட் ஆஃப் ஒமேகா ஸ்கொயர் மைனஸ் 1 அண்ட் ஒமேகா மைனஸ் ரூட் ஆஃப் ஒமேகா ஸ்கொயர் மைனஸ் 1 ஆர் த ரெசிப்ரோக்கல் நம்பர்ஸ். ஸோ இன்வர்ஸ் சைன் ஃபங்க்ஷனை சைன் இன்வர்ஸ் ஆஃப் ஒமேகா இட் இஸ் நத்திங் பட் பை பை 2 மைனஸ் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் ஒமேகா தட் இஸ் ஆர்க். நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் நோட் சொல்லி கொடுத்துருக்கேன் இன்வர்ஸ் டிக்னாமெட்ரி ஃபங்க்ஷன்ஸ். ஏன்னா லாஸ்ட் டைம் வந்து இந்த ஆர்க் காசெட்டு கேட்டதுனால அதுக்கு ரிலேட்டடாக இருக்கிற எல்லா இதுவும் நான் இந்த இதை கொடுத்துருக்கேன். நான் உங்களுக்கு இருக்குது, இதெல்லாம் புக்கில் இருக்கு. இதை கொஞ்சம் நோட் பண்ணி வச்சிங்க ப்ளீஸ். இம்பார்ட்டன்ட் ஒன். ஆர்க் சைன் இன்வர்செட்டும் காஸ் இன்வர்செட் டேன் இன்வர்செட் கொசிகன் இன்வர்செட்டு சீக்கன் இன்வர்செட்டு கார்டு எல்லா இதுக்கும் நம்ம ஃபார்முலா மாதிரி இது படிச்சு வச்சோம். லாஸ்ட் இயர்வில் இது கேட்டதுனால வரப்போகிற இந்த காம்படிட்டிவ் எக்ஸாமில் இந்த மாதிரி கேட்டால் நம்ம இமீடியட்டாக இந்த ரிசல்ட்டை நம்ம நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுட்டோம்னா அந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணுறது கரெக்டாக இருக்கும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ. இதெல்லாம் இந்த வீடியோ உங்களுக்கு இந்த மேக்ஸ் இது அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு டவுட் இருந்தாலும் சார் இது சப்போஸ் ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்தாலும் நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்ஸ் லாட்.